ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் 3 படுகொலைகள் நடந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் மற்றும் 3 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். பாம்பன் அன்னை நகர் பகுதியைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் அன்சாரி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் 3 படுகொலைகள் அரங்கேறிய சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ரகு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக மாலதி, பாம்பனில் சமையல் மாஸ்டர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மது போதை கும்பலால் இவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குற்றவாளிகளை பிடிக்கும் வரை உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை வளாகத்திலேயே அமர்ந்துள்ளனர். கடந்த 3 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் இந்த பகுதியில் நடந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அன்னை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அன்சாரி. இவர் சமையல் மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பாம்பனில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் 2 ஒயின் ஷாப்புகள் இருந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடப்பதாகவும் குடிபோதை ஆசாமிகளால் அவ்வப்போது தகராறு ஏற்படுவதாகவும் இதனால் அங்கு குடியிருப்பவர்கள் நிம்மதி இழந்து இருப்பதாகவும் கூறப்பட்டு வரும் நிலையில் நேற்று வேலைக்கு சென்ற அன்சாரி வீடு திரும்பாமல் இரத்த காயங்களோடு கிடப்பதாக உறவினர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அன்சாரியை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதால் குடிமகன்களால் அந்த பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் குடிபோதையை ஆசாமிகள் அடித்து படுகொலை செய்திருக்கலாம் என உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கடந்த 19ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி வழிமறித்து படுகொலை செய்யப்பட்டார். 20ஆம் தேதி மண்டபம் அகதிகள் முகாமில் வாலிபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். 21ஆம் தேதி நேற்று இரவு பாம்பனில் சமையல் தொழிலாளி அன்சாரி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் பகுதியில் 3 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதால் ராமநாதபுரம் பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த அன்சாரியின் உடற்கூறு ஆய்வுக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாலதி, மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கும் படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரகு.